எலெக்ஷன் கமிஷன்லேருந்து சும்மா வந்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக 2 ஆண்டுகளுக்கு முன்பு மாடல் ஓட்டர் ஷீட் ஒன்று தயார் பண்ணியிருக்காங்க. அதில் 16வது இடம் வந்து நோட்டை 15 பேரை வந்து வேட்பாளர்களாக போட்டு அந்த 15 பேருக்கும் போட விருப்பம் இல்லை என்றால் 16வது யாருக்குமே ஓட்டு நான் போட விரும்பவில்லை என்கின்ற நோட்டாவுக்கு நீங்கள் போடலாம் அப்படின்னு ஒரு மாடல் ஃபார்ம் தான் போட்டாங்க. இதில் என்ன செஞ்சுன்னா எதிர்பாராத விதமாக பெரம்பூரில் விஜய்க்கு வந்து ஜோசப் விஜய் அப்படிங்கிறனால அகர வரிசையில் எடுக்கும்போது அவருக்கு வந்து 16வது நம்பர் வந்துருச்சு. இந்த 16வது நம்பர் வந்ததுனால 16க்கு போட்டால் நோட்டா அப்படின்னு சில பேர் வந்து பொருளை கிளப்பி விட்டாங்க. அப்படி அல்ல, விஜய்க்கு கொடுத்துருக்கிறது 16வது நம்பர். 16வது நம்பரில் நீங்கள் போய் என்ன செய்யணும், வெளியில் நீங்கள் ஓட்டு போட போகும்போது உங்களுடைய ஓட்டு சாவடியில் வெளியில் எத்தனை பேர் உங்கள் தொகுதியில் போட்டியிடுகிறார்கள் அப்படிங்கிற லிஸ்ட்டு ஒட்டியிருக்கோம். அந்த ஒட்டியிருக்கல உங்கள் தொகுதிக்கு எம்எல்ஏ யார் நிற்கிறாங்க 5 பேர்த்த தெரிஞ்சுக்கிட்டு இந்த 5 பேர்த்தில் யாருக்கு நீங்கள் ஓட்டு போட விரும்புகிறீங்க அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்துட்டு, இப்போ விஜய் உதாரணமாக நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, இது வந்து 16 நம்பரில் விஜய் வராரு, 16க்கு மேலே ஜோசப் விஜய்னு இருக்குது, அதுக்கு பக்கத்தில் அவர் சின்னம்ங்கிற விசில் இருக்குது. இந்த 3ஐயும் கன்ஃபார்ம் பண்ணணும். அவருடைய சீரியல் நம்பர், அவருடைய பெயர், அவருடைய சின்னம், அவருடைய கட்சி, இது 3ஐயுமே வந்து நீங்கள் வந்து சரிபார்த்து மனசில் பதிய வைத்து கொண்டு நீங்கள் உள்ளே போய் இந்த ஓட்டர் ஸ்லிப்பை கொடுத்தீங்கன்னா இடது ஆள்காட்டி விரலில் ஒரு மை வைக்கப்படும். அந்த மை வைக்கப்பட்ட உடனே உங்களை வந்து அனுமதிக்கப்படும். அனுமதிக்கப்பட்ட உடனே அந்த அட்டைப்பட்டி வைத்து மரத்தை அந்த ஏரியாவுக்கு நீங்கள் போவீங்க. போயிட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுடைய ஓட்டை வந்து யாருக்கு போட முயற்சினா விஜயுடைய பெரம்பூர் தொகுதியில் வந்து சீரியல் நம்பர் 16ல் தான் விஜய் இருக்கிறாரு, இவர் தான் ஜோசப் விஜய், இவருக்கு நம்ம விசிலில் தான் போடணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் 16 நம்பருக்கு நேராக அவர் பேர் இருக்குதான்னு பார்க்கணும். அவருடைய சின்னம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்து உங்கள் ஓட்டை வந்து கரெக்டாக முடிவு பண்ணி அந்த பொத்தானை வந்து நீங்கள் ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எடுத்த மாதிரி ஒரு மானிட்டர் எக்ஸிக்யூட் பண்ணுற பெட்டி ஒன்று இருக்கும். நீங்கள் எந்த சின்னத்தை ப்ரெஸ் பண்ணீங்களோ அந்த கட்சியுடைய வந்து அந்த சின்னம் அங்கே தெரியும். நீங்கள் போட்ட சின்னம் வெற்றி பெறுவதற்காக காத்திருங்கள், உங்கள் தலைவருக்காக காத்திருங்கள்.